இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. அன்றைக்கி என்ன ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, தமிழ் மாதத்தில் 7வது மாதமான ஐப்பசி மாதம் முடிந்து தமிழ் மாதத்தில் 8வது மாதமான கார்த்திகை மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய கிரகநிலைகளோட அடிப்படையில் கார்த்திகை மாதம் முழுக்க என்ன பலன் கிடைக்குங்கிற ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடவுள் முன்னாடி மண்டியிட்டு கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய அமைப்பு. கிரகங்கள் ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கும். அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம், ஆபத்து, இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ இப்போ கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ விருச்சக மாதம் என்றும் கார்த்திகை மாதம் என்றும் இந்த மாதத்தை அழைக்கலாம். இந்த மாதத்துடைய ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபமானது கொண்டாடப்படும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விரதம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதத்தில் திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது என்று சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, கார்த்திகை மாத பலன்கள் உங்கள் மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான கார்த்திகை மாத பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் புதன் வக்ரத்தோடு சுக்கிரன் வக்ரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய குரு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வர்றதுனால இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் கார்த்திகை மாதம் இது கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி மிகுந்த பொருட்செலவை விரும்பாத மேசராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்கள் முரட்டுத்தனத்தை விட்டு விட்டு சற்று எல்லா விஷயத்துக்கும் இறங்கி வாருங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க அது ஒன்று தான் வழி. வாகனம், இயந்திரங்கள், நீர்நிலைகளில் இயங்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சோம்பல் இதெல்லாம் கூடவே கூடாது. தந்தையோரோடு நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவும். அதனால் எது பேசுகிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனவிட்டு பேசுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் கவனமாகவும் இருக்கணும் என்பது மிகுந்த எச்சரிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மறையும். அதே சமயம் கடன் கொடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசனை செய்து கொடுங்க. அப்புறம் காப்பாற்ற முடியாமல் போகலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். தைரியம் உங்களுக்கு சிறக்கும். அதற்காக அசட்டு தைரியம் எதிலும் கூடாது. இளைய சகோதரிடமிருந்து அனுகூலம் கிடைக்கும். வீடு மனை வாகன யோகம் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்க. வீடு மனை வாகன யோகம் இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு முன்னேறினீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் இடமாற்றம் கூட ஏற்படலாம். அது நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். எதிர்பார்க்காத இடமாற்றமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் தொழில் பொறுத்த வரைக்கும் லாபகரமான முதலீடுகள்லாம் முதலீடு செய்ய தகுதியானவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இந்த மாதம் செய்யணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீண் கற்பனைகள், சந்தேகங்கள் கூடவே கூடாது. அதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பம் வரும். அப்போ தொழிலில் நிறைய பாதிக்கும். அதனால் தேவையற்ற மனக்குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுனால தான் வீண் கற்பனை வேண்டாங்கிறத சொல்கிறேன். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக அமையும். ஆக்சுவலி கலைத்துறையில் இருக்கிறவங்க தொடர் பணிகள்லாம் கலைப்படைவீங்க. வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள்லாம் இந்த கார்த்திகை மாதம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும்.
அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அதனால் அரசியலில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை கரெக்டாக கார்த்திகை மாதம் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. எச்சரிக்கையோடு நேரத்தை வீணாக்காமல் நீங்களும் படிக்கணும். வெற்றி நிச்சயம். குறுக்கு வழிகள்லாம் நடக்கவே கூடாது. மீறி நடந்தீங்கன்னா அவமானங்கள் ஏற்படும். ஸோ மாணவர்களும் படிப்புக்காகவே எச்சரிக்கையோடு நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும். அப்புறம் பெண்களுக்கு உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். மருத்துவத்திற்கு என சேமிக்க பழகுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த கார்த்திகை மாதம் திடீர் செலவுகள் வரும். அதை காப்பாற்றுவதற்காகவாவது நம்ம சேமிக்கணும்ல. அதனால் மருத்துவத்திற்குன்னு கொஞ்சம் சேமிப்பு பண்ணுங்க. கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோடு அமைதியை கடைபிடிங்க. கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இது ரெண்டுமே நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கவனமாக இருக்கணுங்கிறது கார்த்திகை மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சில விஷயங்கள் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுமா. எதிர்பாலினத்தரோடு நீங்கள் பழகும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணுமா. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்யணுமா. மெத்தனமாக செய்யும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பரணியில் பிறந்த மேச ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகும். பணவரவு தாமதப்பட்டாலும் சேரும். சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்லுனா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இது பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான வேலையினால் கவலை உண்டாகும். குடும்ப விஷயமாக அலைய வேண்டியது இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் குறையும். ஸோ அந்த நெருக்கம் குறையாமல் இருக்க நீங்கள் தான் நிறைய பார்த்துக்கணும். இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கார்த்திகை மாதம் இப்படியெல்லாம் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட தாள்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி தெய்வீக மாதமாக கருதப்படக்கூடிய கார்த்திகையில் 12 சிறப்புகள் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன் பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி கார்த்திகை திங்களை ஆன்மீக மாதம் என்று கூறினால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஐயப்பன், முருகன், சிவன் என தொடங்கி அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதில் சில சிறப்புகளை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்கள் கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். அதனால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நீங்கள் நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அப்புறம் விருச்சக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் மனசேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்றும் இந்து சாஸ்திரத்தில் கூறப்படுது. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடக்கூடிய உங்களுக்கு சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும். அப்புறம் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்யக்கூடிய உங்களுக்கு தேவர்களுக்கு அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் துளசி இலைகள் ஒவ்வொன்றும் சமர்ப்பிக்க அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும். கார்த்திகை மாதத்தில் அப்புறம் விளக்கு தானம் கோவிலில் செய்யக்கூடிய உங்களுக்கு பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும்.
அப்புறம் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலவற்றை ஒழித்து விரதம் அனுஷ்டித்திங்கன்னா சகல பாவங்கள்லேருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைய முடியும். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளை பிறவி எடுப்பார்கள் என்பது பத்ம புராணத்தில் கூறப்படுது. அப்புறம் முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் உகந்தது. ஒன்று விசாக நட்சத்திரம், மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம். வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு உரியது. சிவபெருமான் நெற்றுக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையால் தவிந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரமானது. ஸோ அதனால் கார்த்திகையில் இந்த நாட்களை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கார்த்திகையில் சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் தெளிவாக இந்த வீடியோவில் தாள்களை ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் மேசராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.